அந்த ஃபேமஸான ஹார்ட் அண்ட் ஹவுஸ் இருந்தாங்களே, சந்துரு நம்ம சந்துருடா. என்ன தமிழ்? சரி, ஒண்ணுமில்ல தண்ணி மூட்டோட பின்னு. இதான் தமிழ் அவனை ஸ்டார்டிங்லேயே அவன்கிட்ட சொன்னேன். நீ தான் அலட்சியம் எடுத்துக்கிட்ட. இப்போ பாத்தியா, கடைசியா உனக்கே நடந்துருச்சு. டே தமிழ், எனக்கு இது சரிப்பட்டு வரல. நம்ம கூடிய சீக்கிரம் வீடு மாறணும். டேய் எட்வின் சந்துரு, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்கடா. ஏற்கனவே நம்ம பிஸ்னஸில் நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ணி அது எல்லாமே லாஸ் ஆயிடுச்சுடா. அதனால் நமக்கு ஏற்பட்ட கடன்லாம் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. அதனால தான் நான் அந்த கடன் தீர்க்கிறதுக்கு தான் நம்ம கண்டென்ட் வீடியோ அதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு. அதை வச்சு நம்ம ஃபுல் கடன் கட்ட முடியுமான்னா அதுக்கு சாத்தியமே இல்லை. பாதி கடன் அடைச்சி வேணால் கொஞ்சம் தேரலாம். அதை வச்சு இந்த ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்கோங்கடா. நம்ம வேறு வீடு மாறிடலாம்டா. ஒரு வாரம் மட்டும் பல்ல கடிச்சிட்டு வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கோ. நல்ல வீடாக பார்த்து வேறு வீடு கிளம்பிடலாம். இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிடும். கூடிய சீக்கிரம் மாறதுக்கான வழி இப்போ. டே தமிழரசா, இந்த vlog எடுத்து எடிட் பண்ணிட்டானா தெரியல. கேட்போம். என்னடா வெளியே இருந்தே கால் பண்ணுற? இல்லை, நான் சொல்லிட்டு தானே வந்திருந்தேன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு. டேய், ப்ராங்க் பண்ணுறதுக்கு ஒரு அளவே இல்லையாடா? இந்த பொருள் நான் வேணா உங்களுக்கு ஒரு ஸ்னாப் எடுத்து அனுப்புகிறேன். அனுப்பு. இல்லை, கதவு ஓப்பன் ஆக மாட்டேங்குது.
கனவா? தமிழ் என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? தமிழ் தமிழ் லே தமிழ் லே லே தமிழ் இந்திரா தமிழ் தமிழ் இந்திரி இதுக்கு நான் உன்கிட்ட படிச்சு சொன்னேன், கேட்டியா? இந்த வீட்டுல ஏதோ அமானுஷமா நடக்குதுன்னு. எட்வின் இப்ப வருவா, வீடை விட்டு மாறோம் நம்ம இப்ப. ஓகே, கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிறேன் இன்னைக்கு. இப்ப இன்னைக்கு எட்வின் வருவா, இப்ப வீடு மாறும். ஏய் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடா. இப்ப என்ன சொல்ல போற? மறுபடியும் இந்த வீட்டுல தவணும் காசு இல்லை எப்படா? ஏய் உட்கார்றா ஒரு நிமிஷம், சொல்ல ஒரு நிமிஷம் கேளுடா. உட்கார்றா. இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் அந்த அமானுஷன் நம்ம தொடதாண்டா செய்யும். எதை வச்சு நீ அப்படி சொல்ற? இந்த கதையில அவங்க வீட்டை விட்டு வெளியே போனாலும் அவங்களுக்கு அந்த அமானுஷன் நடந்துச்சுடா. அதுல ஒருத்தர் செத்தே போயிட்டான்டா. சரி ஆமா, இப்ப இதுக்கு என்ன? இப்ப நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் இந்த அமானுஷன் தொடரும்டா. இந்த கதையை நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கதான்டா தொடர்ந்து முடிக்கணும். இப்ப அதுக்கு என்ன பண்ணலான்ற? டேய் அந்த கதையில வர கேரக்டர்ஸ் கிட்ட விசாரிச்சோம்னா கொஞ்சமாவது உண்மை கிடைக்கும். அவங்க ஏற்கனவே இந்த வீட்டில் தான் தங்கியிருந்திருக்காங்க. அவங்களுக்கு அமானுஷமெல்லாம் நடந்துருச்சு. நான் சுற்றி முற்றி விசாரிச்சதில் ஒரு பெரியவர் மட்டும் அவர் ஃப்ரெண்டாக இருந்து இப்போ வரைக்கும் கான்டாக்டில் இருக்காரு. அவர் சொன்னார், அவன் வாடிக்கையாக வர இடம் ஒரு இடம் சொன்னார். நம்ம ஃபோனில் விசாரிக்க வேணாம், அந்த இடத்துக்கு போய் நம்ம விசாரிப்போம். ஏதோ உண்மை கிடைக்கும். நேரில் விசாரிச்சாதான் உண்மை கிடைக்கும், ஃபோனில் வேணாம். தமிழ் டீஷர்ட் எங்க இருக்கல? டீஷர்ட்டை ரொம்ப வேர்த்துச்சுடா, வண்டியில் வச்சுட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு போ. மச்சான் என் ஆள் கால் பண்ற, போய் பேசிட்டு வந்துடும். சரி போயிட்டு வாடா. சரி போ. ஏய் என்ன பண்ற? நீங்க தானே சந்தோஷ்? என்ன சொல்லுங்க ப்ரோ, நாங்கள் நேதாஜி நகர் 5வது தெருலேருந்து வரோம் ப்ரோ. சிவாஜி நகரில் வந்து அந்த கோஸ்ட் வீன்னு சொல்கிறாங்களே, அங்கே போய் விசிட் பண்ணி பார்த்தோம். விசிட் பண்ணி பார்த்தப்ப வந்து எங்களுக்கு எல்லாமே அமானுஷமாக நடக்குது. அங்கே சுற்றி இருக்கிறவங்க இடத்துல கேட்டோம். நாங்கள் கேட்டதில் எல்லாரும் செத்துட்டாங்க, ஆல்ரெடி போனவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் உயிரோட இருக்கிறதா சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த வீட்டை பற்றி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சால் கூட சொல்லலாம், சொல்லுவோம் கொஞ்சம். ப்ரோ அந்த வீட்டை பத்தி எனக்கு தெரியும் ப்ரோ. போங்க போட்டு போலாங்கிட்டு போங்க போட்டு. எனக்கு அந்த வீட்டை பத்தி ஒன்றும் தெரியாது ப்ரோ. பிராங்ஸ்டர் தம்பி மாதிரி இருக்கீங்க. யாரா பிராங்ஸ்டர் தம்பி மாதிரி இருக்கா? போடா. இல்லை இல்லை ஏன்டா அவனை அடிச்ச? இப்போ கேட்டாதான்டா சொல்லுவேன், பணிவா கேட்டாலாம் சொல்ல மாட்டான்டா. என்ன விட அடிக்கிற? கேட்டா சொல்ல மாட்டியாடா? நான் சொல்லிடு பிரதர். ப்ரோ உங்களை அடிக்கணும்னு எங்க நோக்கம் இல்லை. அமானுஷை பற்றி தெரியுதுன்னா எங்களுக்கு வேற வழி இல்லை, உங்களை அடிச்சுதான் எனக்கு தெரிஞ்சு. சாரி ப்ரோ, மன்னிச்சிருங்க ப்ரோ. சரிங்க ப்ரோ, சாரி ப்ரோ. அந்த வீட்டை பற்றி தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். அந்த வீட்டோட ஆபத்து தெரியாமல் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க.
ஒரு 50 வருஷம் இருக்கும் ப்ரோ. வேலுமுருகன்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல் கட்டணும்னு ஆசை. நினச்ச மாதிரி ஓரளவு அவர் பில்டிங்கே எழுப்பிடுறாரு. ஆனால் அந்த இரவு தான் பில்டிங்கோட கதையவே மாற்ற போகுதுன்னு அப்பா அவருக்கு தெரிஞ்சார். ஒரு நாள் இரவு பார்த்தீங்கன்னா அந்த சைடு 4 இளம் பெண்கள் விறகு எடுக்க வந்திருக்காங்க. அப்போது அந்த ரோட்டில் 4 குடிகார பெண்கள் எப்பயுமே அந்த ரோட்டில் இருப்பாங்க. இந்த அழகான பெண்கள் போகிறத பார்த்து ஒரு பெண்ணை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனனால அந்த பொண்ணை துடிக்க துடிக்க கற்பழிச்சு கொன்னுடுறாங்க. இதை ஊருக்காரங்கிட்ட இருந்து மறைக்கணுன்றதுக்காக வேல்முருகன் கட்டி வச்சிருந்த அந்த ஹோட்டல்ல அந்த பொண்ணை தூக்குல தொங்க விட்டுறாங்க. அந்த பொண்ணோட சாவு அந்த ஊர்ல ஒரு மர்மமாவே போயிடுச்சு. ஆனா சரியா ஒரு வாரம் கழிச்சு அந்த பொண்ணை கற்பழிச்ச அந்த 4 பேர் அந்த வீட்டிலே மர்மமான முறையில இறந்து போறாங்க. எப்படி இறந்தாங்க ஏதுன்னு போலீஸ்காரங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அது போக அந்த ஹோட்டலையுமே அதுக்கு மேல அவங்களால கட்ட முடியல. வேலுமுருகனும் எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. ஆனா அந்த ஹோட்டலை அவரால் எழுப்பவே முடியல. அந்த பொண்ணு இறந்த ஒரே மாசத்துல அவர் இறந்தும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க தலைமுறையே வந்து அந்த ஹோட்டலை கட்ட முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த ஹோட்டலை கட்ட முயற்சிக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு பயங்கரமான ஆபத்து தான் நடந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த ஹோட்டல் ஒரு மிகவும் பயங்கரமான ஒரு வீடா மாறிச்சு. அந்த பில்டிங்ல இருக்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பில்டிங்ல இருந்து ஒரு பெண் அழுகுரல் சத்தம் கேட்கணும்னு ஒரு கிளவி திடுப்புன்னு இவங்களை நோக்கி வர்ற மாதிரியும் இப்படி பல அமானுஷ்ய கதைகளை அந்த சைடு ஊர் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதை முதல்ல ஊர் மக்கள் பெருசா எடுத்துக்கல. ஆனா அங்க நிகழ்ற அமானுஷ்யம் ரொம்பவும் பயங்கரமாகவும் ரொம்ப உக்கிரமா இருந்தனால அந்த சைடு ஊர் மக்கள் போறதையே தவிர்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் என் ஃப்ரெண்டோட அந்த வீட்டுக்கு போய் விசிட் பண்ணேன். அவன் என்ன ஆனானே அவன் என்ன ஆனானே எனக்கு தெரியல ப்ரோ. நானும் அவனும் சந்தோஷமா இருக்கப்பதான் இந்த இந்த இடத்துல தான் வந்து பேசிக்கிட்டு இருப்போம். அதான் வாரம் வாரம் வந்து இந்த இடத்த பார்த்தா அவன் ஞாபகம் வரும். அதான் ப்ரோ இங்க வருவேன். சரிங்க ப்ரோ. ப்ரோ அந்த பெய்ய தொடறதுக்கு வேறது வழி இல்லையா? எனக்கு தெரிஞ்சு எந்த வழியும் இல்லை ப்ரோ. என்னடா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க? நான் வந்து 2 போட்டு போடலாம் பார்த்தா அதுக்குள்ள முடிச்சுட்டீங்க. கடலை ஓட்டு கண்ணு முன்னு தெரியாம யாம்பாரு. என்னடா நீ ஏண்டா கடலை ஓட்டது பத்தாதாடா உனக்கு? சண்டை ஓட்டது கூட தெரியாம இருக்கேடா. நம்மளே அந்த டிஷர்ட் திருப்பி போட்ட போல இருக்கு. யார் அவரு? யாருன்னு கேட்போம். யார் நீ? நீங்கள் அனைவரும் சாக போகிறீர்கள். என்னையா சொல்ற? இங்கு நடக்க விஷயம் எதுவும் எனக்கு தெரியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். யாரியா நீ அப்படியே சொல்ற? உள்ளே அழைத்து செல்லுங்கள், தெளிவாக கூறுகிறேன். சரி சரி, வாங்க. வாங்க உள்ள போங்க. உள்ள போங்க. சரி. எங்கடா போன சத்ரு? சீக்கிரம் வாராடி. இந்த ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதான் போயிட்டு வந்தேன். அமருங்கள் அனைவரும். இப்ப நடக்கும் அமானுஷ்ய விஷயங்களுக்கு அந்த இல்லத்திற்கு சென்ற பிறகு என்றுதான் நீங்கள் நினைக்கிறீர்கள். அப்படி அந்த இல்லத்தில் இருந்த அமானுஷ்யம் வந்திருந்தாலும் இந்த தம்பியை தான் தாக்கியிருக்கும். சம்பந்தம் இல்லாமல் ஏன் இவனை தாக்கியது? ஏனென்றால் அந்த ஆத்மா
இருக்கும் ஆத்மாவை கண்டு பயந்து ஓடியது. நடக்கும் விஷயங்களுக்கு காரணம் யார் என்றால் இவன்தான்.